ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CCS341 டேட்டா வேரியஸிங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு தான் பார்த்தீங்க அப்படின்னா CCS341 டேட்டா வேரியஸிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு 9 டேஸாக பார்ட்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டா வேர்ஹவுஸ் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா 3 டயர் டேட்டா வேர்ஹவுஸ் ஆர்கிடெக்சர், இந்த 2 ஆர்கிடெக்சருமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டேட்டா வேர்ஹவுஸ் ஆர்கிடெக்சருக்கு வந்து கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஏ மாடர்ன் டேட்டா வேர்ஹவுஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டா வேர்ஹவுஸ்னால என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வாட் ஆர் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஏ டேட்டா வேர்ஹவுஸ்னு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அட்டானமஸ் டேட்டா வேர்ஹவுஸ் விசஸ் ஸ்னோஃப்ளேக்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஆப்ரேஷனல் டேட்டா பேஸ் விசஸ் டேட்டா வேர்ஹவுஸ்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஏ OLAP அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த OLAP OLTP ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி டேட்டா வேர்ஹவுஸ் டிசைன் அண்ட் மாடலிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இம்பாக்ட் ஆஃப் OLAP ஆன் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வித் அன் ஆர்கனைசேஷன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. OLAP கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு EDL ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸ் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ், டிஃபரன்ஷியேட், ஆர்கிடெக்சரு, ஸோ அப்ளிகேஷனு, டிஸ்அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜஸ் அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் OLAP அண்ட் OLTP ரொம்ப முக்கியமான ஒன்று. ETL விசஸ் ELT, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் ஆஃப் OLAP, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸும் இல்லாட்டி உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் OLAP கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோல் ஆஃப் மெட்டா டேட்டா இன் டேட்டா வேர்ஹவுஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி டேட்டா மார்ட் வச்சு உங்களுக்கு கேட்கலாம். நார்மலைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது உங்களுக்கு பிக்வஸ்டில் கேட்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக 2 மார்க்ல கேட்பாங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்டா டேட்டானா என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. டேட்டா மார்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. வெர்டிக்கல் பார்ஷனிங், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரோல் ஆஃப் மெட்டா டேட்டா, அந்த மெட்டா டேட்டா கான்செப்ட் ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸ் ஆர்கிடெக்சர், இந்த ஆர்கிடெக்சர் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. டேட்டா வேர்ஹவுஸ் டூல்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஃபரண்ட் ஸ்கீமா டைப்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைமென்ஷனல் மாடலிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா 30 மார்க்ல கூட வர சான்சஸ் இருக்கு. டேட்டா கியூப் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸ்கீமானா என்னன்னு கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் பேரலிசம், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ டைப்ஸ் ஆஃப்னு கேட்டாலே கண்டிப்பாக அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டாங்கன்னா கூட 30 மார்க்ல கூட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த ரோல் ஆஃப் கொரி மேனேஜர் அண்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் ரொம்ப முக்கியமான ஒன்று. சிஸ்டம் ஷெடியூலிங் மேனேஜர் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இந்த ஷெடியூலிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிஸ்டம் பேக்கப் ரெக்வயரி மேனேஜர் இன் டேட்டா வேர்ஹவுசிங், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோல் ஆஃப் ஏ சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் ரொம்ப முக்கியமான ஒன்று. டெஸ்டிங்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிஸ்டம் ஈவெண்ட் மேனேஜர், இந்த ஈவெண்ட் மேனேஜர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஷெடியூலிங், ஈவெண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி வேர்ஹவுஸ் மேனேஜர், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓவரால் நான் ரெட் கலரில் போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.